ஞானத்தின் ஆழம், அர்த்தமுள்ள ஆன்மீகம். ஜோதி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். போர்முனை, ஏர்முனை. ஏர்முனை அப்படின்ற இடத்துல விவசாயமும், போர்முனை என்ற இடத்துல பாதுகாப்பு சாதனமும், அரசியலும் ஆன்மீகமும் அப்படின்றது தான் இங்கே இருக்கிற சப்ஜெக்ட். இந்த அரசியல் அப்படின்றத பொறுத்த வரையிலும் ரொம்ப நாசுக்காக கையாள வேண்டிய ஒரு சப்ஜெக்டு. ஆன்மீகம் பலமாக அடைஞ்ச இடத்துல மட்டும்தான் அரசியல் ஜெயிக்கும், இல்லை அரசியல் குழம்பிடும். இங்கே ஜனநாயகம் என்பது இரண்டும் கலந்தால் ஜனநாயகம். அதாவது அரசியலும் ஆன்மீகமும் ஒன்றுபட்டு இயங்கினால் அது ஜனநாயகம். அது இல்லாத போனால் பணநாயகம்தான். வாழ்க்கையில் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. ஆஹா, இது மூணையும் ஆள்றது எதுன்னு கேட்டிங்கன்னா காசு. காசு தான் முதல்ல. காசு, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. காசு இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு புரியும். கடமை என்பது என்ன? ஒரு தகப்பன் தன்னுடைய மனைவி, சொந்த பந்தங்கள், அதாவது அம்மா, அப்பா, குழந்தை இவங்களுக்கெல்லாம் சரியான முறையில் செய்ய வேண்டிய நியம விஷயங்களை வலியுறுத்துறது கடமையையும், குடும்பத்தை கட்டி காக்கும் பொழுது ஒரு பெரிய மனுஷத்தன்மை, அதாவது எப்படியா பொறுமையோடு கையாண்டு அவங்களுக்கு தேவையானதை செயல்படுத்தி நிதானித்து செயல்படுறது கண்ணியத்தையும், அவங்கள வழி நடத்துறதுல கட்டுப்பாட்டையும் கொண்டு வரணும். இந்த மூணைத்தையும் ஒரு குடும்பத்தில் ஆரம்பிச்சதுன்னு சொல்லி சொன்னால் இதுக்கு மூலம் காசு. அந்த பணம் இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் இந்த கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு எல்லாம் வேணா. இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடுறது வழக்கு சொல்லாகவும் வெற்று வார்த்தைகளாகவும் விளம்பர சொற்களாகவும் இருந்துன்னு இருக்கு. காரணம் என்னன்னா, காசு வந்தவனுக்கு கண்ணு தெரியல. கடவுள் கூட தன் கால் தூசுக்கு இணையாக, கடவுள்னு நம்ம சொல்றது ஐம்பூதத்தை இணையாக நினைக்கிறான். ஆனால் அந்த கடவுள்லையே பிறக்கிறான், கடவுள்லையே வாழறான், கடவுளில் கிடைக்கிறத உண்றான், சாப்பிட்றான், கடவுள்லையே மறிச்சும் போகிறான். மறிக்கும் போது பதைக்கிறான், தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு. காரணம் காசு. ஆக பணம் என்கின்ற ஒரு சொல் நல்லவனையும் கெட்டவனாக்குகிறது, கெட்டவனுக்கும் நல்வழியையும் செய்கிறது. ஆக இந்த காசு, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, இந்த 4 நிலைகளும் சரியான முறையில் கையாளப்படாத பொழுது அரசியலும் ஆன்மீகமும் தோற்று போகின்றன. போர் முனையும் ஏர்முனையும் கூட இதில் ஐக்கியமாகின்றன, லயமாகின்றன. இந்த போர் முனை அப்படின்ற இடத்துல ஒரு பசங்களும், வாலிப பசங்களும் இந்த கலையை கற்றுக்கணும். காரணம் என்னன்னா, இந்த போர் முனையும் ஏர்முனையும் புரிந்தால் மட்டுமே நம்முடைய நாடு செழிக்கும். நாட்டின் சிறப்பிற்கு மிக மிக அற்புதமான விருந்து படைப்பது இந்த போர் முனையும் ஏர்முனையும். ஏர்முனைன்ற இடத்துல நம்மளை சுற்றி என்னென்ன வகையான மூலிகைகள் இருக்கணும், என்னென்ன வரணுன்றதெல்லாம் நம்ம பேசியிருக்கோம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற ஒரு தோட்டத்தில் எங்கே எடுத்தாலும் மரம், செடி, கொடி, நினச்சி கூட பெருமர வகைகள், விருட்ச வகைகள் இங்கே இல்லை. இந்த 5 ஏக்கரா பண்ணையில் என் கால்படாத இடமே இருக்காது. எந்தெந்த இடத்துல என்னென்ன மூலிகைகள் வளையுது, என்னென்ன வைக்க முடியுன்றதை தொடர்ந்து ஒரு 200, 240, 250 மணி நேரம் பேசியிருக்கேன். பல விஷயங்களை அரிய வகை மூலிகைகள்லாம் இந்த பின்பக்கத்தில் இருக்குது, அதெல்லாம் எடுத்து காமிச்சிருக்கேன். செடிகளா, அகில், கருங்காலி, நிறைய விஷயங்கள், நாகவள்ளி, பெரியானங்க, இந்த பூரான் பச்சிலை என்று சொல்லக்கூடிய ஓரிலை பிரண்டை, ஒத்த பிரண்டைன்னு சொல்லுவோம், அது 8 வகையான பிரண்டைகளை காமிச்சிருக்கேன். எல்லாமே இந்த ஏர்முனை அப்படின்ற இடத்துல இந்த மூலிகைகள் வளம் சார்ந்து இருக்க இங்கே தண்ணி பஞ்சம் கிடையாது. சென்னையில் எப்படிப்பட்ட வெயில் கொளுத்தாலும் இங்கே வெயில் கிடையாது. இந்த 5 ஏக்கரால், ஒரு 5 ஏக்கரால் 40 அடி 35 அடிக்கு கீழே தண்ணி சாதாரணமாக கிடைக்கும். தண்ணி பஞ்சம் வராது. பியூர் ஆர்கானிக் அப்படின்னு சொல்லக்கூடியது இங்கே மட்டும்தான் பார்க்க முடியும். காரணம் என்னென்னா, ஆர்கானிக்னா நம்ம உரத்தை போட்டு வளர்க்குறதுன்றது இல்லை.
இயல்பாக வளர்றதை அப்படியே பறித்து சாப்பிட்றது தான். ஒரு 5 கிலோமீட்டருக்கு தாண்டி பூச்சி மருந்து தெளிப்பான்கள் இருந்தால் அந்த பூச்சியுடைய விஷத்தன்மைகள் இந்த பண்ணையில் படிஞ்சதுன்னு சொன்னால், இந்த இடத்துல மூலிகைகள் மீது அது சார்ந்ததுன்னு சொன்னால், இது விஷத்தன்மை அடைஞ்சு இது ஆர்கானிக் கிடையாது. சுத்தமான அது வெர்ஜன் சாயல்னு சொல்லுவாங்க. அதாவது கன்னித்தன்மை இழக்காத மண், அதில் விளையக்கூடியது. இங்கே தேங்காய் வந்து ரொம்ப நிறைய விளையும். ஒரு வெளியில் 25 ரூபா ஒரு தேங்காய், 20 ரூபான்றாங்க. ஒரு 10 ரூபாய்க்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். பியூர் அண்ட் பியூர் சுத்தமான விஷயங்கள் அப்படின்ற இடத்துல. ஏன்னா இந்த பண்ணை பராமரிப்புக்காக அதை செய்துட்ருக்காங்க. ஒரு 10 ரூபாய் கொடுத்தா ஒரு தேங்காய், ஒரு மட்டக்காயே கிடைக்கும், எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். அது மாதிரி நிறைய விஷயங்கள் இங்கே இருக்குது. ஏன்னா இதில் மூலிகை தோட்டம் அப்படின்றது நிறைய கொடுத்துருக்கு. இது தொடர்ந்து 250 மணி நேரத்தில் நம்ம இங்கே பேசியிருக்கோம். நிறைய ஸ்பீச் வந்து 100-150 மணி நேரம் ஸ்பீச் இந்த இடத்துல கொடுத்துருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மரங்கள் ஃபுல்லாக இருக்குது. இந்த மரங்கள் என்ன பண்ணுதுன்னு கேட்டால், வான்மழை, வானத்திலிருந்து கொட்டக்கூடிய மழைகளை தேக்கி வச்சு தன்னுடைய தேவைக்காக இந்த மரங்கள் பயன்படுத்திக்குது. அப்போ பயன்படுத்தும் போது இந்த இடத்துல ஒரு 1/2 கிலோமீட்டர் சரௌண்டிங்கு தண்ணி பஞ்சமே கிடையாது. வெறும் 5 ஏக்கரா பண்ணையில் ஊற்றக்கூடிய மழை இந்த சுற்றுப்புறத்தை பூரா பாதுகாத்துன்னு இருக்குது. 1/2 கிலோமீட்டருக்கு தண்ணி பஞ்சம் கிடையாது. இங்கே போர் போட்டிங்கன்னா 40 அடி 70 அடிக்கு மேலே போர் போட வேண்டிய அவசியமே கிடையாது. நீர் ஊற்று வெள்ளம் போல் பெருகும். அப்போ தமிழ்நாட்டு பூரா இப்படிப்பட்ட ஒரு மரங்கள் சாலையோரங்கள்லையும் தெருவோரங்கள்லையும் இருந்தால் நம்முடைய ஏர்முனை எவ்வளவு செழிப்பாக இருக்கும், சிறப்பாக இருக்கும். சிந்திக்கிறோமா? இந்த ஏர்முனையை காக்க போர் முனை உண்டாகிறது. ஒரு மனுஷனுக்கு வீரம் அப்படின்றது எதிராளியை அடித்து வீழ்த்துவதில் அல்ல, தன்னை தற்காத்து கொள்வதில், தன்னைத்தான் அறிதல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எழுதுறேன். உன்னை நீ அறிந்து கொள்வாய். எப்படி அறிஞ்சிக்குவ? நான் யாருன்னு போய் கேட்டு இருக்க வேண்டியது தான். ஈ கதை தான். ஒரு ஈ போய் குதிரை கிட்ட, இது குதிரையை ஏன் பேர் என்னன்னா ஈ, அது வந்து கின்னு ஏதோ ஒரு பூனை கிட்ட கேட்டுதான் மையா ஆகும்னு சொல்லுது. நாய்கிட்ட போனால் லொல்லொல்னு குறைக்குது. மாட்டுக்கிட்ட போனால் மாண்டு, ஆடுகிட்ட போனால் பே அப்படின்னு, வாத்துக்கிட்ட பக் 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 பக், தவளை கிட்ட போய் கேட்குது அந்த ஈ என் பேர் என்னான்னு. தவளை ஒரு குரலை கொடுக்குது. இதெல்லாம் என் பேர். குதிரைக்கிட்ட போய் நிற்கிது. குதிரையை என் பேர் நானும் போது ஈன்னு சிரிச்சு தான் என் பேர் தெரிஞ்சு போச்சுன்னு பறந்து தான். அப்படி நம்ம ஆன்மீகம்னு சொல்லினப்ப நான் யார் என்ன அறிஞ்சிக்கணும்னு நம்மளும் தேடின்னு என்ன அறிஞ்சிக்கணும், உன்னை அறிஞ்சிக்கோ உனக்கும் சொல்லின்னு கெட்டு போகிறோம். ஏர்முனையும் போர் முனையும் புரியா காரணத்தால் ஒரு இளைஞனும் தற்காப்பு கலை அப்படின்ற இடத்துல குத்துச்சண்டை, மற்போர், கம்பு சண்டை, இது 3 தெரிஞ்சுதுன்னு சொன்னாலே அவன் வாழ்க்கையில் எல்லாத்தையுமே சிறந்தவனாக மாறிடுவான். அடுத்து வர காலங்களில் ஏர்முனை தன்னாலேயே புரியும். ஏன்னா இந்த நாடு விவசாய நாடு. விவசாயத்தில் தான் எல்லாருமே, விவசாயிகள் தான் எல்லாருமே. இன்றைய காலங்களில் மாடல் சயின்ஸ், மாடல் சயின்ஸ் அப்படின்ற இடத்துல விஞ்ஞானம்னு எதையோ போட்டு நம்ம குழப்பின்னு இருக்கோம். இப்போது இந்த போர்க்கலைகளில் தட்டுமுறைகள் அப்படின்ற இடத்துல ஒரு 6 நிலைகளை பயன்படுத்தி வெறும் கைகளால் வீழ்த்துவது அப்படின்ற இடத்துக்கும் அதற்குமான பயிற்சி, இதை 2ஐயும் காட்ட போகிறோம். இந்த போர் முனை அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட். இயற்கை வளம், இயற்கை நலம், இது 2ம் தான் வாழ்க்கை. இயற்கை நலம் அப்படின்றது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஏர்முனைகளையும், இயற்கை வளம் என்பது நமது போர் முறைகளையும் குறிக்கிறது. தமிழகத்திற்கு சொந்தமான முறைகளில் போர் முறைகள் எப்படியெல்லாம் இருக்கு, நம்ம என்ன பண்ணின்னு இருக்கோம், தெரிஞ்சுதான் இருக்கோமா அப்படின்னா ஐயோ அவன் பொறுக்கிப்பா, அவங்ககிட்ட சண்டை போடுவான், அவன் போவாத. இல்லை, தெளிந்த ஓர் வீரனுக்கு நிதானம் இருக்கும். யாரையும் அடிக்க மாட்டான். ஏன்னா என் பலம் எனக்கு தெரியும். ஒருத்தர் அடித்தா அவனுக்கு என்ன ஆயிடுமோ அப்படின்ற பயம் எனக்கு வந்ததுன்னு சொன்னாலே நான் தான் தெளிஞ்ச வீரன். ஒருத்தரை தாக்குதலுக்கு எனக்கு உரிமை பறிக்கப்பட்டு விடுகிறது. தெரியாத காரணத்தினால என்ன பண்ணுறான், கட்டையை எடுத்துக்கிறான், கத்தியை எடுத்துக்கிறான், கையில் கத்தியை எதையோ எடுத்து என்னென்னோ பண்ணிடுறான். எதிராளிக்கும் அது கிடைக்குமே, எதிராளி கிடைச்சா நம்ம நிலை இதுதானே அப்படின்ட்டு நான் சிங்கம், நான் புலி, நான் சிறுத்தை, நான் கரடின் பேர் வச்சுக்கல எவனும் இப்படிலாம் சொல்லின்னு மறைந்து இருந்து தாக்குதல், ஏமாந்தவனை வீழ்த்தலை, நிராயுத பாணியை கத்தி கொண்டு வெட்டு, இதெல்லாம் தேவையா? அதெல்லாம் ரவுடிசம் அப்படின்னு பேர், போக்கிரித்தனம், பொறுக்கித்தனம்னு அதுக்கு பேர் வச்சுருக்காங்க. ஆனால் உண்மையான கலைகள் நமது பாரம்பரியத்தில் எப்படி வந்திருக்கு அப்படின்றது நமக்கு புரியாததுனால நம்ம தடுமாறின்னு இருக்கிறோம். இப்போது குத்துச்சண்டை அப்படின்ற ஒரு கலையை நம்ம பார்க்க போகிறோம். மற்போர் என்பது
கீழ்நிலை இயக்கத்தை, பாதங்களை முறிப்பது. ஒருத்தனை கீழே அந்த கலைகளை சொன்னால் தட்டு தடுமாறும் போது அட்டாக் போட்டு கீழே வச்சு இந்த பாதத்தை முறிக்கிறது. தொடைகள் பகுதியில் கால்களால் இடித்து சிதைப்பது. இந்த மூட்டு பகுதிகளை பலமாக தாக்கி செயலிழக்க வைப்பது. இந்த கண்டம் சாத பகுதி இருக்கு பாருங்க, இந்த இடத்துல கால்களை பலம் கொண்டு தாக்கி ஒருத்தனை செயலிழக்க வைக்கிறது. மர்ம உறுப்பு பகுதியில் குத்துறது, ஆண்களுக்கு மட்டும். அடி வயிற்றில் தாக்கி ஒருத்தனை நோய்வாய்ப்படுத்துறது. இதெல்லாம் மற்போர் அப்படின்ற இடத்துல, அதாவது மல்யுத்தத்தில் அது வரும். ஆனால் அந்த மல்யுத்தத்தில் மர்ம உறுப்பை தாக்குதல், அந்த அடி வயிற்றை குத்துறது, இது ரெண்டு ரெஸ்ட்ரிக்ஷன், அதாவது தவிர்க்க வச்சு இந்த ராமன் ரிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சண்டை முறைகளில் இந்த பாதங்களை போட்டு பின்பக்கம் ஏறி முறிப்பாங்க. இந்த பாதத்தை முறிச்சிருவாங்க. அல்லது இந்த தொடைப்பகுதி, அந்த முழங்கால் பகுதிகளை தாக்கி செயலிழக்க வைப்பாங்க. துடைப்பகுதிகளை இந்த கால் முட்டியை வச்சு தாக்கி அவங்கள செயலிழக்க வைப்பாங்க. இதெல்லாம் மேற்படி கழுத்தில் போட்டு அதெல்லாம் எப்படின்றத குத்துச்சண்டையில் வந்துடும். மற்போர் கீழ்நிலை இயக்கத்தை மூலமாக கொண்டும் மல்யுத்தம் கீழ்நிலை வயிற்றுக்கு கீழ்ப்பகுதிகளை மூலமாக வைத்தும் குத்துச்சண்டை மேல்நிலை இயக்கத்தை மூலமாக வச்சும் நடக்கிறது. இந்த குத்துச்சண்டை முறைகளில் ப்ராக்டிஸ் பண்ணுறது, பயிற்சி அப்படின்றத ஒரு இளைஞனும் ஒரு 15 வயதுக்கு மேற்பட்டவர்களும் கற்றுக்கணும். கற்றுக்கொண்டோம்னு சொன்னால் நமக்கு போர் முனைப்பு புரியும். இன்றைக்கு வெளிநாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா 15-16 வயசுக்கு மேலே ஒரு எஜுகேஷன் முடிச்சா கம்பல்சரி அவன் மிலிட்ரியில் இருந்து ஆகணும், அரசாங்கத்தில் இராணுவத்தில் பணிபுரிஞ்சு ஆகணும். காரணம் என்னன்னா போர் முனைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறான். அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் 2 வருஷம் கழிச்சு அவன் நாட்டுக்கு வரான். அவன் எதை வேணுமானாலும் தேர்ந்தெடுத்துக்கலாம். ஒரு ஆஸ்திரேலியான்ற ஒரு தேசத்தில் ஒரு விவசாயிக்கு விஐபி அந்தஸ்து உண்டு. ஒரு விவசாயி ஒரு ஃபார்மர் போனான்னு சொன்னால் ஃப்ளைட்டில் கூட அவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அமுச்சு விட்ருவாங்க. இந்தியாவில் ஒரு விவசாயி என்பவன் அடிமைத்தனமாக வாழ்கிறான். இந்த அடிமைத்தனத்துக்கு மூலம் என்ன? இவன் தன்னை ஏன் இது பண்ணிக்கிறான்? இந்த இடத்துல தான் நம்ம என்ன சொல்ல வரோம்னா தன்னை அறிதல் அப்படின்ற சப்ஜெக்டை அடுத்த தொகுப்பில் பேச போகிறோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த போர் முறைகளில் குத்துச்சண்டை அப்படின்ற ஒரு சப்ஜெக்டில் பாக்ஸிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த குத்துச்சண்டை முறைகளில் மேல்நிலை இயக்க தாக்குதலை எப்படி தொடுக்க முடியும், அந்த மேல்நிலை இயக்க தாக்குதலை தொடுத்து ஒருத்தர் எப்படி செயலிழக்க வைக்க முடியும், அதுக்கு அப்படின்றத முதல்ல பார்த்துட்டு இதுக்கான சிகிச்சை முறைகளை அப்புறம் டைம் கிடைக்கும் போது சொல்கிறேன். இதை மறக்காத, இதை பார்த்தீங்கன்னா அது புரியும். ஏன்னா ஒரே நேரத்தில் இது இப்படி அடித்தா இப்படி ஆகிடலாம் சொல்ல முடியாது. இதெல்லாம் அப்படிலாம் பண்ணக்கூடாது. இது முறை, இதுக்கான சிகிச்சை முறை வேறு. போர்க்கலை, வர்மக்கலை, வர்மா தான் எல்லாமே. 14 இடங்களில் மட்டும்தான் இந்த பாயிண்ட்டுங்க இருக்குது, முக்கியமான மூல பாயிண்ட்டுங்க. அந்த இடத்துல தாக்குனா என்னென்ன நிகழ்வுகள் உண்டாகும், அது எப்படிலாம் தீர்வை கொடுக்க முடியுன்றது தான் 18 நிலை வர்மக்கலைகள் முடியுது. இந்த வர்மக்கலைகள் சிகிச்சை பிரிவில் அதுக்கு என்னென்னன்றத அதுக்கான பேரோட நம்ம சொல்ல போகிறோம். நேர்வர்மம், துடிவர்மம், இதெல்லாம் அந்த வரும்போது அதை பற்றி சொல்ல வரோம். ஏன்னா ஒரு பேர் வச்சுருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வேப்ப மரத்துக்கு நம்ம ஒரு பேர் சொல்கிறோம், வேப்ப மரம்னு சொல்கிறோம். சிலர் வேம்புன்றாங்க. வேம்புக்கும் வேப்பத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதுக்கு ஒன்று இப்போ எளிமை நீம்னு சொல்கிறாங்க, எப்படி சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி பேர்கள் மாறலாம். ஆனால் வர்மக்கலையில் இதுதான் மூலம், இடம். அதான் சொன்னேன் இல்லையா, இந்த பரம்பரைகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கரையாம் பரம்பரை, எல்லப்பண்ணா பரம்பரை, இடியாப்பம் பரம்பரை, சார்பட்டம், இப்படிலாம் இல்லைன்னு சொல்கிறேன் இல்லைங்களா. நிறைய பரம்பரைகள் இருக்குது. நம்ம தெரிஞ்சது சொல்கிறோம், சொல்லிட்டேன். இந்த பரம்பரைகளில் ஒருத்தருக்கு ஒரு பேரை வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இந்த வர்மக்கலைகள்லேயும் பேர்கள் இருக்குது. இந்த 18 வர்மக்கலைகளுடைய பேரை சொல்லுங்கள். 5 தானே சொன்னீங்க. நிறைய பேர் கேட்டதா என்கிட்ட இந்த யூடியூப்லேயே எதிரோ போட்டிருக்காங்க போல இருக்குது, பார்த்தவங்க சொன்னாங்க. இப்போ குத்துச்சண்டை முறைகளில் பயிற்சி நிலைகள் எந்த மாதிரி தொடங்குது, இது ஆபத்து அற்றது, தன்னை காத்துக்கொள்ள உதவுவதுன்ற இடத்துல எல்லாருமே இதை கற்றுக்கணும். இது போர் முறை, போர் முனை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த பாக்ஸிங்கில் அதுக்கான மூலத்தை காட்ட போகிறேன். இப்போ இந்த குத்துச்சண்டை அப்படின்ற இடத்துல நிற்கக்கூடிய அந்த ஸ்டாண்டிங் பொசிஷன் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷன் அப்படி நிற்கிறான் அப்படின்னு சொன்னால் அந்த காலை கரெக்ட் பண்ணி ஒரு ஆங்கிள் போட்டு இவ்வளோதான் போஸ்டிங். இந்த போஸ்டிங்கை வச்சுட்டு கருக்காக நிற்கிறோம். கைகளை இப்போ மேலே பார்க்குறோம். இப்போ பேக் கிட்ட வந்துட்டோம். இந்த இந்தியன் ஸ்டைல் பாக்ஸிங்னு சொல்லக்கூடிய மூங்கு இப்படி வரும்.
அப்படி வரும். ஆனால் இதே வந்து ஆங்கில ஸ்டைல்னு சொல்லக்கூடியது எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கைகளை மடக்கி முகத்துக்கு நேராக தட்டுக்கிறோம், இந்த கையை உள்ளடக்குறோம், இந்த கையை இப்படி வச்சுக்கிறோம். இப்படி வச்சுட்டு இதுதான் போஸ்டர். இந்த கால் பார்த்தீங்கன்னா இப்படி நிற்கும்போது கரெக்டாக இந்த இடத்துக்கு வரும். போஸ்டிங் இப்படி வந்துடும். இந்த ஸ்டாண்டிங் போஸ்டிங் இதுதான். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 7 முறைகளில் தாக்குதல். 1 2 3 4 5 6 7 இந்த 7 பஞ்சு கொடுக்குறாங்க. இதில் அப்பன்ஸ் டிஃபென்ஸ்ன்றது பேக் வாங்கி 1 2 அடிக்கிறது. ஆனால் இதை தாண்டி ஒரு 2 பொசிஷன் வரும். அது வந்து பார்த்தீங்கன்னா எல்போ தட்டுறது. அதே மாதிரி இந்த கிராஸ் பஞ்ச் இப்படி கொடுக்கறது. இதுக்கு மேலே ஹேமர் பஞ்சுன்னு சொல்லக்கூடிய சுத்தியல் அடி கொண்டு வந்து கைகளை அழுத்தி அடிக்கிறது. இப்படி ஒரு 7 நிலைகளில் இந்த ப்ராக்டிஸை கொடுப்பாங்க. 1 2 இந்த பாருங்க, கிராஸ் பஞ்ச், கிராஸ், ஸ்ட்ரைட் கிராஸ், 1 2 3 4 5 கிராஸ், சைட் கிராஸு, ஹேமர், அப்பர் பஞ்சு. இப்படி ஒரு 7 9 நிலைகளில் இதை செயல்படுத்தலாம். ஏன்னா இந்த குத்துச்சண்டை அப்படின்ற இடத்துல மேல்நிலை இயக்கம் அப்படின்னு ஒன்று சொன்னோம். கடுமையான பயிற்சி வேணும், குருமுறை வேணும், குருகிட்ட தான் கற்றுக்கணும். எங்களுடைய மாஸ்டர் பேர் வந்து டைகர் நடராஜன் அப்படின்னு பேர். குளத்தூரில் வைத்தியநாதன் பாக்ஸிங் கிளப் அப்படின்ற ஒரு கிளப்பில் தான் இந்த குத்துச்சண்டை பயிற்சியை நாங்கள் கற்றுக்கினது. 17 சண்டை போட்டு அது வேற பழைய கதை, அது முடிச்சிருவோம். அந்த கலைகள் நமக்கு சொந்தமானவை. இந்த கலைகளை வைத்து ஒரு மனிதனை எப்படியெல்லாம் தாக்கி வீழ்த்த முடியும் எந்தெந்த இடத்துல, அதாவது மேல்நிலை பயிற்சி தாக்குதல் அப்படின்ற இடத்தையும் சிகிச்சை முறைகளை வேற மாதிரி நம்ம சொல்ல போகிறோம். இது வர்மக்கலையில் இது முக்கியமான பாயிண்ட். இந்த 14க்கு மேலே இடம் கிடையாதுன்றது அழுத்தமாக சொல்லியிருக்கேன். இப்போ நமது சேகர் வந்து நமக்கு வந்து போஸ்ட் கொடுக்குறாரு. அவரை வச்சு தட்டிலாம் அடிக்கலாம் போகிறதில்ல, அவர்கிட்ட சொல்ல போகிறோம். ஏன்னா ஒரு உதாரணங்கள் வேணும் இல்லையா? இதை பாருங்க, இப்போ இவர் நிற்கிறார். இப்போ வந்து நிற்கிறாருன்னு சொன்னால் இந்த குத்துச்சண்டைகளில் இவரை பயன்படுத்துகிற விதம் எப்படி இருக்குன்னு காட்டிங்கன்னா பாருங்கள். இந்த கைகளை மடக்கிட்டு இந்த இடத்துல தட்டுறோம், ஒரு தட்டல். அதே மாதிரி இந்த கிராஸ் பஞ்சு சைடு, இந்த மோவாக்கட்டையில் இந்த அடிக்கும் போது மயக்கம் வந்துடும் அவருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஹேமர் பஞ்சு இதே மாதிரி தொண்டை பகுதிகளில் இப்படி தட்டினா கீழே விழுந்துருவாங்க. இதே விஷயத்தை இந்த கைகளை மடக்கி சாதாரணமாக தட்டுறதும் உண்டு. இது அப்படி மடக்கி தான் செய்யணும். குஷ்டம் பிடிச்ச மாதிரி வச்சு பட்டுன்னு தட்டும்போது அவர் விழுந்துருவார். நேர்வர்மத்தில் இந்த கைகளை இப்படி மடக்கி இந்த பகுதிகளில் இந்த அருந்ததி நாடியை நோக்கி தட்டுறோம். ஹேமர் பஞ்சின்ற இடத்துல கைகளை தூக்கி இந்த உச்சந்தலையில் தாக்குறது. அதே மாதிரி இதை கைகளை கொண்டு போய் உச்சந்தலையில் அடக்கி இப்படி ஏற்றுறது, ஒரு காலை தூக்கி இப்படி ஏற்றி இடித்து இந்த தலையில் தாக்குறதும் உண்டு. இந்த மாதிரி பயிற்சிகள் வந்து குத்துச்சண்டை அப்படின்ற இடத்துல மிக சிறப்பான வேலைகளை செய்யும். சாதாரணமாக ஒரு மனுஷனை கைகளை செயலாக்க செய்யும் இந்த கைகளை தட்டலாம். அதே மாதிரி இந்த கைகளை தட்டலாம், இந்த கைகளை தட்டலாம். இவங்களுடைய கைகள் போகும்போது இந்த ரிப்பு பகுதிகளில் தாக்கலாம். இது மாதிரிலாம் பண்ணோம்னு சொன்னால் அந்த இடம் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, தாக்குதலுக்கு உட்பட்டவன் செயலிழப்பான். அந்த செயலிழக்க வைக்கிறதுக்கு நம்ம அண்ணன் தம்பிகளை பயன்படுத்தக்கூடாது, சுற்றத்தில் இருக்கவங்களை பயன்படுத்தக்கூடாது. யாரும் நமக்கு எதிரி கிடையாது. இது எல்லாருமே கற்றுக்க வேண்டிய விஷயம். ஆனால் குருமுறையோட கற்றுக்குங்க. கடுமையான பயிற்சிகள் மட்டும்தான் இங்கே இருக்க வாழ்க்கை. இதெல்லாம் வந்து எல்லாரும் குத்து சண்டை கற்றுக்கலாம், எல்லா சண்டையும் கற்றுக்கலாம். ஆனால் தப்பிச்சுக்கிறது எப்படி அடிபட்டா அப்படின்றது மட்டும்தான் இங்கே இருக்கிற ஒரு முக்கியமான சப்ஜெக்ட். அந்த தப்பிச்சுக்கிறதுக்கான விஷயங்கள் தான் வர்ம சிகிச்சை அப்படின்ற இடத்துல போயிடும். இன்றைக்கு வந்து காலெல்லாம் அடிபட்டு கிடக்குது, என்னால் சுழண்டு எகிரியெல்லாம் இப்போதைக்கு பண்ண முடியாது. இது சீடர்கள் அப்படின்னு யாரையும் உருவாக்கவும் விருப்பப்படலை. அதெல்லாம் வேணாம். அதான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், யாருக்கும் யாரும் சீடர் அல்ல, யாருக்கும் யாரும் குருவும் அல்ல. சீடர் இல்லாமல் குரு இல்லை, குரு இல்லாமல் உலகமே இல்லை. என்னுடைய குருவுக்கு நான் அடிமையாக இருந்தேன். அவர் என்ன சொன்னாலும் அதை செய்தேன். இன்றைய நாளில் அப்படியெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. காலம், சுழற்சி, வேகம், ஆசை இதெல்லாம் ஒன்று சேரும் பொழுது, நட்பு இதெல்லாம் ஒன்று சேரும்போது எல்லாமே சீர்குலைஞ்சிரும். அதனால்
சிகிச்சை இந்த கலையை வந்து கற்றுக் கொடுக்குற மாஸ்டர்ஸ் ஜீனியஸ்லாம் பெரிய பெரிய ஜீனியஸ்லாம் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இருக்காங்க. இன்னி வரலும் மிகச்சிறந்த குத்துச்சண்டை வீரர்கள், மிகச்சிறந்த பயிற்சியாளர்கள், மிகச்சிறந்த இந்த விஷய ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கக்கிட்ட முறையோடு கற்றுக்குங்க. எந்த எந்த இடங்களில் தாக்குதல் நடந்தால் எதிராளி செயலிழப்பான் அப்படின்றத நம்ம மட்டும் வர்ம கலை அப்படின்ற இடத்துலன்னு மட்டும் சொல்கிறோம். இதை சிகிச்சை அப்படின்ற இடத்தையும் தொடர்ந்து நம்ம பண்ண போகிறோம். இந்த வர்ம சிகிச்சையை எப்படியெல்லாம் பண்ணி இந்த மாதிரி தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டவர்களை காப்பாற்றலாம் அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சு. நீங்கள் யாரை பார்த்தாலும் வர்ம பண்ணுங்க, வர்ம கலையில் நீங்கள் போய் இதை ட்ரீட்மெண்ட் எடுங்க. வர்ம கலைனாலே என்னன்னு தெரியல. வர்மத்தில் எங்கெங்கே அடிப்பட்டால் எப்படி தாக்குதலுக்கு உட்பட்டால் ஒரு மனிதன் செயலிழப்பான்றது தெரியல. ஆனால் ஏதாவது ஒரு கையில் ஒரு சின்ன குடைச்சல் இருக்கும், ஒன்றும் இல்லை, அது வாதம். ஒரு 45-50 வயசு, இன்றைக்கி 15-20 வயசு பசங்களுக்கெல்லாம் அது வருதுன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. தொடர்ந்து தண்ணி போடுறவங்க, ஸ்மோக் பண்ணுறவங்க, இந்த நாசமாக போன கோழிக்கறி தின்றவங்க, இந்த மாமிஸ் இதெல்லாம் சாப்பிட்றவங்களுக்கு வாத நோய்கள் உருவாகுது. இந்த வாத நோய்களுடைய இயக்கம் பார்த்திங்கன்னா தொடங்கும், வினு குடையும், கை தூக்கவே முடியாது, ராத்திரியில் தூங்க முடியாது. இந்த வேர்க்கிழங்குகளை சாப்பிட்றவங்களுக்கெல்லாம் வந்து இந்த நோய்கள் வந்துடும். இந்த மாதிரி ஆட்களுக்கு என்ன பண்ண வர்ம சிகிச்சை கொடுக்குறாங்களாம். ஐயா, நீ தின்ன தீனிக்கு கைகாலங்களை அசைக்கி ஏதோ ஒன்று பண்ணிக்கி இப்போ ரெடி பண்ணிக்கிறத விட்டுட்டு அந்த உணவுகளை ஓரங்கட்டி விட்டுட்டு சிறு சிறு பயிற்சிகளை மேற்கொண்டு இந்த கைகள் வீக்கத்தை தணிப்பியா, உட்காந்து வர்ம சிகிச்சை எடுப்பியா? இது சிகிச்சை கொடுக்கறதுக்கும் பல பேர் இருக்காங்கன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். இது எனக்கு ஒன்றும் புரியல. ஒரு போர் முனை அப்படின்ற இடத்துலேருந்து நம்மை நாம் தற்காத்து கொள்ள உருவான தாக்குதல் முறைகள் வர்மக்கலையின் அடிப்படை. அதுலேருந்து மாட்டி தப்பிக்கிறது வர்ம சிகிச்சையினுடைய அடிப்படை. வர்ம சிகிச்சைக்கு மூலிகைகளை பயன்படுத்தலாம். அதுக்கு பலவிதமான ஆயில் இருக்குது, நிறைய இருக்குது, இதெல்லாம் பயன்படுத்தலாம். கை கால் சூம்பி போகுது, நம்ம செய்த தப்புனால நரம்பு மண்டலங்கள் ஓட்டம் இழந்து போகுது. நீங்கள் வர்மா பண்ணுங்க. என்ன வர்மா பண்ணுவேன்? இங்கே தாக்குதலுக்கு உருவாகி ஒரு மனிதன் செயலிழந்து கிடக்கும் போது அவனை காப்பாற்றுறதுக்கு உருவான சிகிச்சை முறைகள் வர்ம கலை, வர்ம சிகிச்சைன்ற இடம் போய் இவர் தம் போட்டுட்டு ஃபுல்லாக கஞ்சா குடிச்சிட்டு சாராயத்தை குடிச்சிட்டு கண்டதையும் தின்னுட்டு கை கால்கள் செயலிழக்கும் போது வர்ம சிகிச்சை கொடுத்தா சரியாயிடும். அதுக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதுக்கு பல பேர் இருக்காங்க. தெரிஞ்ச செய்கிறாங்களா எனக்கு தெரியல. ஆனால் வர்ம கலையுடைய செயல்கள் தான், அதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. 14 நிலைகள் தான். கண்கள் இன்றி எதையும் சாதிக்க முடியாது, காதுகள் இன்றி எதையும் கேட்க முடியாது, வாயின்றி எதையும் பேச முடியாது, கையின்றி காலின்றி செயல்பட முடியாது. இந்த 5 தான் இயக்கம். இந்த 5 இயக்கத்தை எப்படி ஒரு மனுஷன் பயன்படுத்தணும் அப்படின்னும் போது போர் முனையும் ஏர்முனையும் அப்படின்ற இடத்துல இவன் பயன்படுத்தினான்னா, போர் முனைன்னு நம்ம சண்டை போட போகிறது. நான் என்ன இப்போ குத்து சண்டை கற்றுன்னு 17 சண்டை போட்டேன், ஒரு 3 சண்டை தோற்று போனேன், 2-3 சண்டை வாக்குவாராச்சு, 11 சண்டையில் நல்லா வெற்றிகரமாக ஜெயிச்சால் தான் ரெக்கார்டே இருக்குது இதில். அதுக்காக இன்றைக்கி போகிற வரணும்லாம் போய் பங்கு நான் குத்தின்னு இருக்கிறேன். அந்த காலத்துலேருந்து யாரையாவது ஒருத்தர் தட்டியிருப்பேனா? கோபம் எனக்கும் இருந்தது, ஆத்திரம் இருந்தது, வெறி இருந்தது, வெறுப்பு இருந்தது. என்னன்னு தெரியாத காலகட்டத்தில் இதுதான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கோபம் போச்சு, ஆத்திரம் போச்சு, வெறுப்பு போச்சு, வெறி போச்சு. தன்னம்பிக்கை நிறைந்த மனிதனாக வாழ என்னுடைய குருமார்களின் ஆசீர்வாதம் வழிநடத்தல் உதவியது. அன்னைக்கு நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னா எங்க குரு தான், யாரும் கிடையாது. குருதான் வேறு யாருமே கிடையாது. அவங்களுடைய வழி நடத்தல் தன்னம்பிக்கையை ஊட்டியது. மக்களுக்கு சேர வேண்டியதை போய் சேர்க்க வேண்டும் என்கிற ஒரு உத்வேகம் பிறக்கிறது. என் குழந்தைங்க இல்லையா, என் பேரன் பேத்தி இல்லையா, என் அண்ணன் தம்பியெல்லாம் யாரும் இருக்க முடியாது இனிமேல் கற்றுக் கொடுக்குறதுக்கு. அதனால் என் பேரனா என் குழந்தையா ஏதோ ஒன்று நினச்சி நான் அதுங்க சொல்லலாம். அதனால் போர்க்கலை என்பதை ஒரு குழந்தைய 15 வயசுக்கு மேலே கற்றுக்குங்க. கடுமையான உழைப்பை செயல்படுத்தணும்னா இந்த வர்மக்கலை புரியும். வர்ம சிகிச்சை முறைகள் எப்படியெல்லாம் உங்கள் வீட்டில் இருந்தே நம்ம செய்யலாம் அப்படின்றத நம்ம தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வருவோம். அந்த வர்ம சிகிச்சை முறைகளில் என்னென்ன வகையான விஷயங்களை பயன்படுத்தலாம், அது எதுக்காக அப்படின்றதெல்லாம் வரும்
தொகுப்புகளில் சொல்ல போகிறோம். இப்போ இதுவரையிலும் போர் முனையில் 14 நிலை இயக்கங்களில் எப்படியெல்லாம் ஒரு மனிதனை வீழ்த்த முடியும் அப்படின்றத பார்த்தோம். எப்படியெல்லாம் ஒரு மனிதனை காப்பாற்ற முடியும் 4 நிலை இயக்கத்தில் பார்க்க போகிறோம். சிகிச்சை பிரிவுகள் 4 தான். வயிற்றுக்கு கீழ்ப்பகுதி, தொப்புளுக்கு கீழ்ப்பகுதி, வயிற்றுப்பகுதி, இருதயத்திலேருந்து தொண்டைக்குழி, தலை, இந்த பகுதிகளில் ஏற்படக்கூடிய தாக்குதல்கள் எப்படி இருக்கும், அந்த தாக்குதல்லேருந்து எந்தெந்த வகையான சிகிச்சைகளை கொடுத்து அவங்கள காப்பாற்ற முடியும் அப்படின்றதையும் நம்ம பார்த்துக்கலாம். தொடர்ந்து பார்க்க போகிறோம். இனி இப்போ இது வரலும் இந்த சிகிச்சை இது வர்மக்கலை போதும்னு நினைக்கிறேன். புத்திசாலிங்களுக்கு எல்லாம் புரியும், அறிவாளிங்களுக்கு எல்லாம் புரியும். நாட்டமற்றவர்களுக்கு நான் ஒன்றும் சொல்ல முடியாது. ஏர்மனைக்கு போவோம். நன்றி, வணக்கம். You have a WhatsApp message.